எமோஷனல் அப்யூஸ் இஸ் மோர் அப்யூசிவ் தென் த ஃபிசிக்கல் அப்யூஸ். எந்த இடத்துல உங்களை ரொம்ப சுக்குநூறாக உடைச்சாங்களோ அந்த இடத்துல நான் வாழ்ந்து காட்டணும். எல்லாருக்கும் காமனாக பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அவங்களால நோ சொல்ல முடியல, பவுண்டரி செட் பண்ண முடியல. அப்யூஸ்ன்னு கேட்டாலே நிறைய பேருக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்யூஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஜென்ரலாக 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ், ஃபிசிக்கலி செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணுறது, ஹராஸ் பண்ணுறது, இது எல்லாமே இதில் வரும். நிறைய பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கும். நிறைய பொண்ணுங்க மட்டும் சொல்லாமல் பசங்களுக்கும் இதெல்லாம் நடந்திருக்கும். சின்ன வயசுலேருந்து ஒரு குறிப்பிட்ட டீனேஜ் பசங்க வரலும் கூட அப்யூஸ் பண்ணவங்கலாம் இருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு பெரியவங்களை, ஒரு மரியாதைக்குரியவங்களை எதிர்த்து அவங்களுக்கு பேசி பழக்கம் இல்லை. இது நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி தருவோம், பெரியவங்கன்னா மதிக்கணும், பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். ஆனால் அவங்க சரியில்லைனாலும் நம்ம அதை சுட்டி காட்டுறத எப்பயுமே சொல்லி தந்ததே கிடையாது. ஒருத்தவங்க பெரியவங்களா இருந்து நம்ம மதிக்கத்தக்க ஒரு இடத்துல இருந்து அவங்க மதிக்க தகுந்த மாதிரி நடந்துக்கலன்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது சின்ன வயசுலேருந்தே நம்ம யாருக்கும் சொல்லி கொடுத்தது கிடையாது, இன்க்ளூடிங் மீ. எனக்குமே நிறைய விதமான அப்யூசஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதில் முக்கியமாக இந்த ஃபிசிக்கல் அப்யூஸ் வந்து வெளியில் நடக்குதுன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஒரு பஸ்ஸில், காமன் பிளேசஸில் இடிக்கிறது, தப்பான இடத்துல தொடுறது. ஆனால் ஒரு ஃபேமிலிக்குள்ள, நம்ம க்ளோஸ் சர்க்கிள்குள்ள, நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம நம்பி ஒரு இடத்துல ஒரு குழந்தைய விட்டுட்டு வருவோம். அவங்க நல்லா பார்த்துக்கிட்டோம். அவங்க யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கூடவே இருக்கிற குழந்தைங்களை விட நிறைய டைம் அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க்கிங் பேரண்டாக இருந்து வெளியில் எங்கேனா விட்டு வரும்போது இந்த ப்ராப்ளமை நிறைய சில்ட்ரன் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா அது அவங்க நம்பிக்கைக்குரியவங்க பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அவங்களுடைய சொந்த தாத்தா அப்யூஸ் பண்ணதை பார்த்துருக்கோம். ஏன் அவங்க அப்பா அப்யூஸ் பண்ணதை கூட பார்த்துருக்கோம். நீங்கள் இதை ஜெண்டர் பேஸாக எடுத்துக்கலன்னா இது ஃபீமேலுக்கு மட்டும் நடக்குதா, பொன் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நடக்குதா, பையனுங்களுக்குலாம் நடக்கலையான்னா பையனுங்களுக்கும் ஈக்குவலாக நடந்துட்டு தான் இருக்குது. ஈவன் அவங்களால ஓப்பன் அப் பண்ணி சொல்ல முடியல. எந்த ஏஜ்னா 17, 18 இருக்க பையனுக்கு கூட அப்யூசஸ் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. இதை தடுக்கிறதுக்கு எதுவுமே பண்ண முடியல. நான் இது எல்லாத்துலேயும் காமனாக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு இருக்கிற பயம். நம்ம சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பயமுறுத்தி வளர்த்துருப்போம். இவங்க சொன்னால் மதிக்கணும், பெரியவங்க சொன்னால் மதிக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, நோ சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு சில இடத்துல அவங்களுக்கு உபயோகமே படுறது கிடையாது. எந்த இடத்துல தேவைப்படுமோ நிறைய இடத்துல தேவைப்படுறது இல்லை. ஃபிசிக்கல் அப்யூஸை தாண்டி செகண்டாக ஒரு அப்யூஸ் இருக்குன்னா அது எமோஷ்னல் அப்யூஸ். ஃபிசிக்கல் அப்யூஸ் எனக்கு, நான் ஒரு 7th படிக்கும் போது என்ன ஒருத்தர் அப்யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கும். ஆனால் நம்ம அதை ஈஸியாக கடந்து வந்துடும். ஏன்னா அது வந்து என்னை இன்னைக்கு இப்போ பாதிக்கலை. அது இல்லாமல் நான் எந்த தப்பும் பண்ணலையே, அவங்க தானே தப்பாக நடந்துக்கிட்டாங்க, அவங்க இன்டென்ஷன் தானே சரியில்லை, நான் கரெக்டாக இருந்தேன் தானே அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருவாங்க. அது மோஸ்ட்லி நெகட்டிவாக போகிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் எமோஷ்னல் அப்யூஸ்ன்னு சொல்கிறது, எமோஷ்னல் அப்யூஸ்ன்னா எதை மீன் பண்ணுறாங்கன்னா, உங்களை நம்பி உங்கள் கூட ரொம்ப நல்லவங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸா, உங்கள் பார்ட்னரா, உங்கள் ஸ்பௌஸா, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக ஒருத்தர் வருவாங்க. அவங்க வேர்பலி அப்யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களை ரொம்ப மட்டம் தட்டுறதா இருக்கட்டும், ஒரு நாள் உங்களை பெருசாக நினச்சிட்டு இன்னொரு நாள் உங்களை மட்டம் தட்டுறதாகட்டும், உங்களை ஸ்ட்ரிங் பை ஸ்ட்ரிங் உங்களை சுக்குநூறாக உடைக்கணும்னு ஒருத்தவங்க வருவாங்க. ஆனால் அவங்க உங்கள் எதிரியாக இருக்க மாட்டாங்க, உங்கள் நண்பனாக இருப்பாங்க, உங்கள் பார்ட்னராக இருப்பாங்க, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராகவும் உங்கள் ஸ்பௌஸாக இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எமோஷ்னலி பிரேக் டவுன் ஆகுறீங்க. ஓகே, உங்களை சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் இது அவங்களுடைய தப்புன்றதை விட நான் சரியில்லை, நான் தான் அவனை அவ்வளோ நம்பினேன், என் மேலே தான் எனக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன்னா நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, எனக்கு இது கூட தெரியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உங்கள் மேலே இருக்க கோவம் இருக்கும்ல,
என் லைஃப்ல ஃபிசிக்கல் அப்யூசஸும் நடந்திருக்கு, நிறைய மொலஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இருந்தாலுமே அதெல்லாம் என்னை சுக்குநூறா உடைச்சதில்லை. ஆனால் அந்த எமோஷ்னல் அப்யூஸ் அதுதான் இவ்வளோ பண்ணுறதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் இருக்குது. ஆனால் எந்த இடத்துல உங்களை ரொம்ப சுக்குநூறா உடைச்சாங்களோ அந்த இடத்துல நான் வாழ்ந்து காட்டணும். அந்த இடத்துல நான் பெருசா நான் மதிக்கத்தக்கவங்களா இருந்து காட்டணும். எந்த இடத்துல உனக்கு மரியாதையே கிடையாது, நீன்றது ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை நீலாம், நான் நினைச்சா உன்னை என்ன வேணா பண்ண முடியும், உன்னை எங்க வேணா அனுப்பிச்சிட முடியும், உன் லைஃப் என் கையில, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீலாம் ஒண்ணுமே இல்லை, நான் நினைச்சா உன்னை உன் பார்ட்னர் கிட்ட இருந்து உன் பசங்க கிட்ட இருந்து பிரிச்சிட முடியும். இந்த மாதிரி பிளாக்மெயில்ஸ் இருக்குல்ல, நம்மளை எங்கேயோ ச்சே நம்ம இவ்வளவு நாள் இவங்களுக்காக தானே எல்லாம் பண்ணோம், நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதோ, நான் ரொம்ப ஓவர் கிவிங்கா இருந்துட்டனோ, நான் நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்துட்டனோ, எனக்காக நான் நிக்கலையே, எனக்காக தானே நான் நின்று இருக்கணும். என்னை ரொம்ப பிரேக் டவுன் பண்ண மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஐ திங்க் அதுதான் என்னோட மோட்டிவேஷனா நான் பார்க்குறேன். அந்த பெயின் இல்லைன்னா என்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கவே முடியாது. அதுதான் என்னுடைய பட்டர்ஃப்ளை அன்ஃபோல்டராக நான் பார்க்குறேன். அதுக்காக தான் நான் வாழ்கிறேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் நினச்சா யாருமே இல்லைனாலும் என்னால் இருக்க முடியும், எனக்கு இவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை, நீங்கள் என்கிட்ட இருந்து அதெல்லாம் பிரிக்கிறேன்னு சொன்னால் அது எனக்கு வலிக்காது, அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இட்ஸ் ஓகே, யாருமே கடைசி வரலும் உங்க கூட வரப்போறது இல்லை, ஒருத்தர் கூட உங்க கூட டிராவல் பண்ண மாட்டாங்க கடைசி வரலும். உங்களுடைய பாடி, உங்களுடைய மைண்ட், நீங்க மட்டும்தான் உங்களுக்கு, உங்களை தவிர உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்றத நான் ரொம்ப கஷ்டமான இடத்துல இருந்து அதை கத்துக்கிட்டேன். அந்த இடத்துல நான் யாருன்னு காட்டுறேன், என்னுடைய பவர் என்னன்னு காட்டுறேன், என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் தானே நீங்க உடைச்சிங்க, அந்த உடைச்ச இடத்துல இருந்து நான் வாழ்ந்து காட்டுறேன். ரொம்ப டவுன்ல இருக்கும்போது, நீங்க புரோக்கனா இருக்கும்போது யாருமே உங்க பக்கத்துல இருந்திருக்க மாட்டாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க தனியா தான் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. எமோஷனல் அப்யூஸ் இஸ் மோர் அப்யூசிவ் தென் த பிசிக்கல் அப்யூஸ். மூணாவதா ஒரு அப்யூஸ் இருக்கு, அதை பத்தி இது அப்யூஸ்ன்னு கூட நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. அது என்னன்னா நெக்லெக்ட். நெக்லெக்ட் வந்து அப்யூஸ் அப்படின்னு கேட்டா ஆமா, நெக்லெக்ட் அப்யூஸ் தான். இதை யார் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்க பேரண்ட்ஸே பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நீ தான் என் ராஜாத்தி, உனக்காக தான் எல்லாம், நீ மட்டும்தான் எனக்கு, அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. நாளைக்கு உங்களுக்கு வேணுன்ற ஃபிசிக்கல் செக்யூரிட்டிலேருந்து உங்களுக்கு ஃபுட்லேருந்து எல்லாத்துலேயும் ஒரு நெக்லெக்ட் இருக்கும். எல்லாத்துலேயும் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. இன்னைக்கு ஒன்று செய்வாங்க, நாளைக்கு ஒன்று செய்வாங்க. இந்த நெக்லெக்டும் ஒரு விதமான அப்யூஸ் தான். நீங்கள் உங்களுடைய மைண்ட்லேயே இருந்துக்கிட்டு நீங்கள் பேரண்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கிறது 100% ரொம்ப அவசியம்.